ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து ஃப்ரைட் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு எக்கை ஆட் பண்ணிக்கணும். அப்போ வந்து 1 டீஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் இதெல்லாம் மைதா இதெல்லாமே சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெப்பர் போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுனால அது சேர்த்துக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு அது எல்லாத்தையும் நல்லா வந்து இது பிணைச்சிக்கணும். நல்லா வந்து அது எல்லாத்தையும் ஒன்றா மாவு எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பிணைஞ்சிட்டு இதை என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து அந்த சிக்கன் ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம அதை நல்லாவே கலக்கியாச்சு. இப்போ 2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பிளேட்டில் வந்து மைதா மாவு 3 டீஸ்பூன், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் அரிசி மாவு இதெல்லாமே சேர்த்துக்கணும். இதில் லைட்டாக வந்து மஞ்சள்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் வந்து அதில் சேர்த்த மாதிரி எல்லாமே கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் தூள் இதெல்லாமே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம உப்பு வந்து அதிலே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்தா போதும். இது எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு 2 மணி நேரம் கழித்து அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள சிக்கனை எடுத்து இதில் இந்த மாவோடு வந்து நம்ம கோட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம 2 மணி நேரம் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சிக்கனை வந்து இந்த மாவில் கோட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு தண்ணியில் வந்து இது பண்ணணும். அப்போ தான் வந்து நான் தண்ணியில் இது பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாவில் இது பண்ணணும். அப்புறம் அது ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம பண்ண அப்புறம் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளேட்டில் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம மிதமான தீயில் தான் வறுக்கணும், எல்லாத்தையும் கருகிரும். அதாவது நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். சிம்மிலே வச்சுக்கிட்டு நல்லா வந்து நம்ம இப்போ அதை எல்லாத்தையும் பொரித்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலர் மாற வந்து அப்படியே நல்லா எல்லோ கலரில் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்கு சேர்த்துருக்கனால ரொம்பவே சாஃப்டாக வரும். சில பேர் வந்து தயிர் சேர்ப்பாங்க, பட் நான் தயிர் சேர்க்கலை. இது வந்து என் ஸ்டைலில் நான் செய்கிறேன். ஆனால் கேஎஃப்சி டேஸ்ட் வந்து இதில் நல்லாவே இருந்துச்சு. இதோட பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதான் நம்ம டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கோம். அது ஃப்ரைட் சிக்கன் சொல்லலாம், பாப்கார்ன் சிக்கன் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.